ஓஎஸ்க்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட அதிகார வரம்பில் எங்கெங்கெல்லாம் உங்க வந்து வங்கியர்கள் வரக்கூடாது, கலெக்ஷன் ஏஜென்சி வரக்கூடாது என்று நாம் அதில் தெளிவாக ஓஎஸ் அந்த பெட்டிஷனில் அதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் வந்து இன்சால்வன்சிக்கும் ஓஎஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதுல வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நான் வந்து வங்கிக்கு பணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லவே இல்லை. எப்பவுமே வங்கி சைட்லேயே தான். அரசாங்கம் வங்கி சைடில் இருக்கு. அரசாங்கம் வந்து வங்கி சைடு இது வரைக்கும் அரசாங்கம் ஏதாவது கண்டுக்குச்சா? எத்தனையோ தற்கொலைகள் நடந்து விட்டது. அரசாங்கம் வந்து அதை பற்றி எது விதமான முடிவும் கொள்கை முடிவும் எடுக்கவில்லை. அதே போல வேறு எந்த விதமான ஒரு அமைப்போ எந்த ஒரு கட்சியோ இது சம்பந்தமாக இந்த வங்கியர்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி எதுவும் குரல் எழுப்பவில்லை. இதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்று தனியாக சங்கம் இருக்கிறதா, அந்த பங்கம் வந்து பெரிய சங்கமாக இருக்கிறதா என்றால் யாராலும் இல்லை. இப்ப யாருமே வந்து இந்த கடன் வாங்கியவர் இந்த கடன் வாங்கி கட்ட முடியாதவருக்கு சப்போர்ட்டுக்கு வராத சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் என்ன செய்யலாம், என்னென்ன செய்யலாம் உங்களை தற்காத்துக்கொள்ள, உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம், என்னென்ன வழிகளில் சென்றால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எந்தெந்த வழிகளில் சென்றால் உங்களுக்கு நிவாரணம் பெறலாம் என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் இதை வங்கிக்கு எதிர்ப்பாக சொல்லவே இல்லை. இப்ப நான் சொன்ன மட்டும் நான் கடன் வாங்குறதை விட்டுற போதா? அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதாவது வங்கியர் இப்படி நடந்தால் நீங்கள் இப்படி செல்லலாம், இந்த வழியில் அவர்கள் வந்தால் நீங்கள் இந்த வழியில் செல்லலாம் என்று உங்களுக்கு ஒரு பாதையைத்தான் நான் காட்டியிருக்கிறேன். எனவே நீங்கள் சொல்றது நான் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் மற்றும் முகநூல் நண்பர்கள், அப்புறமா யூடியூப் நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணணும். உங்களுக்கு கடன் தொல்லை இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு நண்பர்களுக்கு அந்த தொல்லைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட தொல்லைகளில் இருந்து அவர்கள் விடுபட நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் செய்ய வேண்டும். மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய நிறைய பேருக்கு போய் சேரும். அதே மாதிரி மிக முக்கிய விஷயம் தலைவர் அவசியம்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. சப்போஸ் ஃபோன் நம்பர் கிடைக்கலன்னா 2 நம்பர் இருக்குது, 2க்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. 2 வாட்ஸ்அப்லையும் உங்களோட குறையை தெளிவான தமிழில் டைப் செஞ்சு அனுப்புங்க, இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. புரியுதுங்களா? வாய்ஸ் மெசேஜ் போடாதீங்க, பெரும்பாலும் இதுவாக அனுப்புங்க, மெசேஜாக அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதிலே தீர்வு சொல்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உங்கள் சரவணன். வணக்கம்.